மனிதன் ஒவ்வொரு முறையும் எவ்வளவோ முயன்று ஒவ்வொரு தொழில்நுட்பத்தையும் கண்டுபிடிச்சு காமிப்பது, அது தனக்கு மட்டும் இல்ல, இந்த மனித குலத்துக்கே பயன்படுத்துங்கிற ஒரு உன்னத எண்ணத்தான் காரணம். அப்படி நாம கண்டுபிடிச்ச ஒரு உன்னத படைப்பு தான் ஜெனரேட்டிவ் ஏஐ, ஜென் ஏஐ அப்படிங்கிற டெக்னாலஜி. இது எப்படி நாம யூஸ் பண்ணி நம்மளோட கடினமான வேலையிலையும் சுலபமாக்கலாம், அந்த ஏஐயோட முழு பவரையும் நம்ம ஒவ்வொரு வேலையிலையும் யூஸ் பண்ண எப்படி நம்ம முன்னேறது அப்படிங்கிறத யோசிச்சு தான் இந்த தொகுப்பை நம்ம யூஸ் பண்ணி உருவாக்கிக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். இது டேட்டா ஏஐ எக்ஸ்பிரஸ் சேனல், அல்டிமேட் கைட் சீரியஸ். இந்த கம்ப்ளீட் தொகுப்பான ஜெனரேட்டிவ் ஏஐ பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறத நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு நம்புகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஜெனரேட்டிவ் ஏஐனா ஒன்றும் இல்லைங்க, ஒரு மிஷினை நம்ம எக்கச்சக்கமான டேட்டா வச்சு ட்ரெயின் பண்ணியிருப்போம். அதை ட்ரைனிங் போது ஒவ்வொரு தடவையும் அது அதனோட அவுட்புட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை டியூன் பண்ணியிருப்போம். ஃபைனலாக ஒரு மாடலை ஜெனரேட்டிவ் ஏஐ மாடல் ரிலீஸ் பண்ணும்போது அது பில்லியன்ஸ் ஆஃப் பராமீட்டரை வச்சு இந்த மாதிரி கேள்வி கேட்டால் அடுத்தது இது வரணும். சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு ட்ரெயின் ஆயிருக்கு அப்படின்னா, அது அடுத்த தடவை விச் டைரக்ஷன் சன் ரைசஸ் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் அப்படின்னு பதில் சொல்லணும். ஸோ இது மாதிரி எண்ணற்ற டேட்டாவையும், எண்ணற்ற டெக்ஸ்ட்டு, எண்ணற்ற இமேஜ், எண்ணற்ற மியூசிக், எண்ணற்ற வீடியோ, இந்த மாதிரி எண்ணற்ற தகவல்களை அந்த மெஷினுக்கு நம்ம கொடுத்து அதை ட்ரெயின் பண்ணியிருக்கோம். அதை வச்சு நம்ம பின்னாடி ஒரு கேள்வி கேட்கும்போது அது அந்த தகவல்லேருந்து தானாக அதை உருவாக்கப்படுத்தி ஒரு அவுட்புட்டை கொடுக்கும். ஸோ அதாவது நான் சொல்கிறேன், ட்ரெடிஷ்னல் ஏஐ எப்பவுமே கிளாசிஃபை த டேட்டா அண்ட் ப்ரிடிக்ட் அவுட்கம், இது மாதிரி நடக்கும்னு சொல்லி ப்ரிடிக்ட் பண்ணோம். ஆனால் ஜெனரேட்டிவ் ஏஐ மட்டும்தான் இன்வென்ட் பண்ணோம். ஸோ இதுக்கப்புறம் இது ஜெனரேட்டிவ் என்ன பண்ணும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஹிஸ்ட்ரி எங்கேருந்து நீளுது அப்படின்னா 1956 முதல் முறையாக டார்ட்மவுத் அப்படிங்கிற காலேஜில் ஒரு 2 months இன்டர்ன்ஷிப் பண்ணாங்க. அதில் திங்கிங் மிஷின்ஸ் பற்றி ஒரு 10க்கும் மேற்பட்டோர் பேசி ஒரு நல்ல ஒரு கான்செப்டை உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் அது பெரிய வளர்ச்சி அடையல. 1956 அப்புறம் அதை பற்றி யாருமே கண்டுக்கல, ஃபண்டிங்கும் எதுவும் இல்லை, டெக்னாலஜி வளரல. 1997 மேத்தமெட்டிக்ஸ் நல்லா வளர்ந்துருந்தது. ஸ்டட்டிஸ்டிக்ஸ் மூலிமா ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், அல்காரிதம் வச்சு கால்குலேட் பண்ணுறது, ஸோ ப்ரெடிக்டிங் தி ஃபியூச்சர், டைம் சீரியஸ் கால்குலேஷன், ஸோ இதெல்லாம் வளரும்போது மெஷின் லேர்னிங்ஸ் ஸ்லோவாக டேட்டா வச்சு ட்ரெயின் பண்ணி ஒரு மாடலை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் செஸ் போர்டு, இந்த கேமில் பார்த்தீங்கன்னா கரண்ட் பொசிஷனை வச்சுட்டு ஆப்போனன்ட் எங்கே இருக்காங்க, அப்போ நம்ம என்ன மூவ் எடுக்கணும், வாட் வுட் பி த பெட்டர் மூவ் டு டேக், அந்த மாதிரி நம்ம காயினை கரெக்டாக நடத்தலாம். இதுக்கு பழைய ஹிஸ்ட்ரி தேவையில்லை. அந்த ஸ்டேஜ்லேருந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் எப்படி ஃபர்தராக மூவ் ஆகி போகிறது அப்படிங்கிறது மெஷின் லேர்னிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஆச்சு. அதுலேருந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் மெஷின் லேர்னிங்லேயே அடுத்த இம்ப்ரூவ்மெண்ட் தான் டீப் லேர்னிங். இப்போ வந்து ஒரு டிசிஷன் மேட்ரிக்ஸ் மட்டும் கிடையாது, ஒரு டேட்டா மட்டும் இல்லை, நிறையா டேட்டா வச்சு நிறையா லேயரில் டிசிஷன் எடுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மழை இங்கே பெய்யுமா இல்லையா அப்படின்னா அந்த ஹியூமிடிட்டி வேணும், அந்த காற்றின் திசை வேணும், அப்புறம் க்ளவுடு ஃபார்ம் ஆகிருக்கணும் அப்படின்னு வேரியஸ் பராமீட்டர்ஸை வச்சு அந்த ஒரு டிசிஷனை ப்ரிடிக்ட் பண்ணுறோம் இல்லையா, அதான் டீப் லேர்னிங். ஸோ அந்த டீப் லேர்னிங்லேயே ஒரு சப்செட்டாக வந்திருக்க கான்செப்ட் தான் ஜெனரேட்டிவ் ஏஐ. எப்படின்னா ஒரு ஒரு ஏஐ மிஷினை நிறையா ட்ரெயின் பண்ணுவாங்க. வேரியஸ் டேட்டா செட்ஸை வச்சு கண்டினியூஸாக அதை ட்ரெயின் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது பண்ணும்போது இதுதான் வரணும், இது இந்த கண்டெக்ஸ்டில் இந்த மாதிரி அவுட்புட் வருது, இந்த கண்டெக்ஸ்டில் இந்த மாதிரி அவுட்புட் வருதுன்னு அந்த மாடலை ட்ரெயின் பண்ணி அதுக்கப்புறம் அதுலேருந்து ஜெனரேட்டிவ் ஏஐ மூலிமா அவுட்புட்ஸை ஒரு டெக்ஸ்ட்டாக இருக்கலாம், விஷுவல்ஸாக இருக்கலாம், இல்லை ஆடியோவாக இருக்கலாம், இந்த மாதிரி ப்ராம்ப்டை வச்சு க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் கால் த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்குள்ளே ஜெனரேட்டிவ் ஏஐ அதில் எங்கே ஹிஸ்ட்ரி ஆரம்பிக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2014 ஜெனரேட்டிவ் அட்வர்சல் நெட்வொர்க், ஜிஏஎன்ஸ், அதை வந்து ஃபஸ்ட்டு உருவாக்குனாங்க. அதே நம்ம ஏற்கனவே நம்ம பண்ண மாதிரி அந்த டைவர்ஸ் அந்த கேம் கான்செப்ட் தான். ஸோ அங்கேருந்து எந்த ரியலிஸ்டிக்கான அவுட்புட் வரும் அப்படிங்கிற ஒரு நியூரல் நெட்வொர்க்ஸை வச்சு டிசைட் பண்ணாங்க. 2017 ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் வந்துச்சு. இதுதான் அட்டென்ஷன் இஸ் ஆல் யூ நீட் டு நோ. அந்த இதெல்லாம்
இதோட அடுத்த கட்ட பரிமாணம் இப்போ 2021 டேலி அண்ட் இமேஜ் ஜென்ரேஷன் கான்செப்ட்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2022 ஜிபிடி, கன்வர்சனல் ஏஐ, இதெல்லாம் 2022. ஸோ இப்போ நம்ம 2025 இருக்கோம். இட்ஸ் ஆல் ஹேப்பனிங் இன் வெரி ஃபாஸ்ட் மேனர். இப்போ ஒருத்தங்க காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணவங்க இன்னும் வெளியே வரல. 2023 ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அவங்க இன்னும் காலேஜ் விட்டே முடிக்கல. அதுக்குள்ளே இந்த டெக்னாலஜி எங்கேயோ போயிடுச்சு. இப்போ எப்படி ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு உங்களுக்கு ஒரு சிம்பிளான கான்செப்டில் சொல்கிறோம் பாருங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது என்ன? கரெக்ட், டிஎன்ஏ. இப்போ இந்த டிஎன்ஏ எதோட டிஎன்ஏ? ஒரு ஹியூமனோட டிஎன்ஏவா, ஒரு அனிமலோட டிஎன்ஏவா, இது என்ன டிஎன்ஏ அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இந்த டிஎன்ஏ தான் அந்த உருவத்தை நம்ம அடையாளப்படுத்துது. இப்போ இது ஒரு டாகோட டிஎன்ஏ அப்படின்னு, இந்த டிஎன்ஏ இருந்துச்சுன்னா இந்த டாக் வரும் அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ இந்த மாதிரி இந்த வேரியஸ் டிஎன்ஏ வச்சு ட்ரெயின் பண்ணுறாங்க. இந்த மாதிரி டிஎன்ஏ காது நீளமாக இருக்கிறதா இருக்கலாம், இல்லை கலராக இருக்கலாம், ஸ்கின்னாக இருக்கலாம். இந்த மாதிரி வேரியஸ் அவுட்புட்டை இந்த சேம் பேட்டர்ன் ஆஃப் டிஎன்ஏல சின்ன ஒரு வேரியபிள் மாறுறதை வச்சு ஒரு அவுட்புட் வரும் இல்லையா? இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஆரஞ்சு போல விளைச்சலுக்கு காரணமாக இருக்கிறது அந்த ஆரஞ்சோட வளர்ச்சியாக இருக்கலாம். இவ்வளோ டெம்பரேச்சர் இந்த சூழ்நிலை இருந்துச்சுன்னா இது இந்த மாதிரி வளரும், இந்த மாதிரி இது வளர்ந்துச்சுன்னா இந்த மாதிரி ஈண்டு கொடுக்கும். இதே மாதிரி இந்த மாதிரி தண்ணி இந்த பருவ காலத்தில் நம்ம கொடுத்தோம்னா அது இந்த மாதிரி ஒரு வளர்ச்சி இருக்கும், இந்த மாதிரி வளர்ச்சிதுன்னா இந்த மாதிரி ஒரு ஈல்டு கொடுக்கும். ஃபெர்டிலைசர் இந்தந்த டைமில் இந்தந்த மாதிரி நம்ம கொடுத்தோம்னா இந்த மாதிரி க்ரோத் ரேட் வரும். இந்த மாதிரி வேரியஸ் பராமீட்டரை வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் டிசைட் பண்ணுது. இந்த மெஷர்மெண்ட்டை வச்சு இதோட அவுட்புட் வருங்கிற மாதிரி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். இப்போ வேரியஸ் லேயர்ஸ் ஆஃப் இன்புட்டை வேரியஸ் லேயர் ஆஃப் பராமீட்டர்ஸ் வெரி லேயர் பராமீட்டர்ஸ் வச்சு வேரியஸ் லேயர்ஸ் ஆஃப் அவுட்புட் டிசைட் பண்ணுறோம். இப்போ வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா நம்ம 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 அறியாமையே நம்ம மனசில் நம்ம வச்சுருப்போம், நம்ம பேரை நம்ம சொல்லணும், மை நேம் இஸ் ஸோ அண்ட் ஸோ அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின்ஸை, இந்த பேட்டர்ன் ஆஃப் வேர்ட்ஸு, லாங்குவேஜ் நம்ம என்ன பேசுகிறோமோ அதை வச்சு இந்த மாடல்ஸ்லாம் ட்ரெயின் ஆகிருக்கும். அப்போ இதோட அவுட்புட் என்ன அப்படிங்கிறது இதோட பேட்டர்ன், ஹிஸ்ட்ரி, டிக்ஷனரியாக இருக்கலாம், என்சைக்ளோபீடியாவாக இருக்கலாம், இல்லை ஜென்ரல் கண்டென்ட்டாக இருக்கலாம், அதை வச்சு இதை அவுட்புட்டை வந்து டிசைட் பண்ணோம். ஸோ இந்த கான்செப்ட் தான் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ எப்படி எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். இது எந்த பேப்பரில் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, அட்டென்ஷன் இஸ் ஆல் யூ நீட் அப்படிங்கிற பேப்பரை 2017 ரிலீஸ் பண்ணாங்க. இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்க்கலாம். இது வந்து என்கோடர் டீகோடர் கான்செப்டில் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேப்பரில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு டேட்டா வரும், அதை என்கோட் பண்ணுவோம், அவுட்புட் கொடுக்கும், அதை டீகோட் பண்ணி பார்ப்போம், இது கரெக்டாக இருக்குது அப்படின்னா அவுட்புட்டுக்கு போவோம். அப்படி இல்லை அப்படின்னா மறுபடியும் அதை என்கோடர் கொடுப்போம், மறுபடியும் அந்த சர்க்கிள் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும், அந்த லூப்பில் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் அன்டில் வி ரிசீவ் த பர்ஃபெக்ட் அவுட்புட் வர வரைக்கும். ஸோ இதே கான்செப்டில் ஒரு ப்ரோக்ராம் நாங்கள் போகிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜஸ்ட் அ ப்ரோட்டோடைப் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம என்னென்ன கேள்வி கேட்போம். டேட்டா ஏஐ எக்ஸ்பிரஸ் வில் பிரிங் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போ ஜென்ரேட் பண்ண சொல்கிறேன், என்ன பண்ணுது பண்ணி பார்ப்போம். ஸோ டேட்டா ஏ எக்ஸ்பிரஸ் வச்சு இது ஏற்கனவே ட்ரெயின் பண்ணி வில் பிரிங் ஏ அப்படின்னு வருது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன? வில் பிரிங் ஏ ஹோல். ஓகே, எப்படி வருதுன்னு பாருங்கள். டேட்டா எக்ஸ்பிரஸ்ங்கிறதுலாம் வேர்டு, இது எல்லாமே தனித்தனி வேர்டு. இந்த வேர்டை வச்சுட்டு டேட்டா ஏ எக்ஸ்பிரஸ் வில் பிரிங் ஏ, இது கீ, கொரி, வேல்யூ, இந்த மாதிரி வேரியஸ் லேயரில் இட் இஸ் ப்ரிடிக்டிங் த அவுட்புட். இது என்னவாக இருக்கும் இந்த அவுட்புட் அப்படின்னு இது ப்ரிடிக்ட் பண்ணுது. இதில் நீங்கள் பார்க்கக்கூடியது டெம்பரேச்சர். இந்த டெம்பரேச்சர் தான் இதோட அக்யூரேசியை டிட்டர்மினிஸ்டிக்கா, இல்லை ரொம்ப அக்யூரேட்டாக வேணுமா, இல்லை கொஞ்சம் இனோவேஷன் வேணும்
கொஞ்சம் கற்பனை சக்தி கொடுத்து அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறது. சாம்பிளிங் எவ்வளோ சாம்பிள் வச்சு அது பண்ணாங்க, டெம்பரேச்சர் நம்ம அதிகப்படுத்தி பார்க்கணும். 10 வச்சுருக்கேன். 10 வச்சா இன்னும் கற்பனை சக்தி மிக அதிகமாக இருக்கும். டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுதான் இப்போ அக்யூரேட். இப்போ அப்படிங்க நியூ பர்ஸ்பெக்டிவ். நியூ அப்படின்னு 98.87% அக்யூரேட்டாக இந்த வேர்டு தான் வரும். பிரிங் ஏக்கு அப்புறம் நியூ அப்படின்னு வரும் அப்படிங்குது. ஓகே, நியூ லெவல் ஆஃப் நாலேஜ் அப்படி தான் போகுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கே தெரியும், இதுதான் டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர், இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகுது. இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுங்கிறது நான் தெளிவாக போட்டிருக்கோம். இந்த சைட்டோட லிங்கை நான் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்க்கலாம். இதுதான் டோக்கனைசேஷன், டோக்கன் எம்படிங், பொசிஷனல் என்கோடிங், ஃபைனல் எம்படிங். ஸோ இது எல்லாமே இதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் நான் அப்படியே ஜென்ரேட் அப்படின்னு கொடுத்து பார்த்தேன், என்ன இது ஜென்ரேட் பண்ணியிருக்கு அப்படின்னு. ஸோ டேட்டா ஏஐ எக்ஸ்பிரஸ் வில் பிரிங் எ நியூ லெவல் ஆஃப் ஏஐ டு த டேபிள் அப்படின்னு ஏஐ ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன் நம்மளோட சேனலை பற்றி. சூப்பர். இப்போ ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸாக எப்படி உருவாகுவாங்க அப்படின்னா, ஃபவுண்டேஷன் பேசிக் மாடல் வச்சுக்குவாங்க, அதான் அதோட பிரைன். அதுக்கு வேரியஸ் டேட்டாவை டெக்ஸ்ட்டாக இருக்கலாம், இமேஜாக இருக்கலாம், இல்லை ஸ்பீச்சாக இருக்கலாம், இல்லை ஸ்ட்ரக்சர் டேட்டாவாக இருக்கலாம், இல்லை 3D சிக்னல்ஸாக இருக்கலாம். பேஸ்ட் ஆன் த யூஸ் கேசஸ்க்கு இதை ட்ரெயின் பண்ணுவாங்க. என்ன மாதிரி டாஸ்க் கொடுப்பாங்கன்னா, கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கொடுப்பாங்க, சென்டிமெண்ட் அனாலிசிஸ், இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராக்ஷன், இமேஜ் கேப்சரிங், ஆப்ஜெக்ட் ரெகக்னிஷன், இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ளோ, இந்த மாதிரி வேரியஸ் டாஸ்கை கொடுத்துட்டு இந்த மாடலை ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, இது கரெக்டாக கற்றுச்சு அப்படின்னா ஓகே, அப்படி இல்லைன்னா மறுபடியும் ரிப்பீட்டட் மறுபடியும் ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. க்ளோசஸ்ட் டு த அவுட்புட் வர வரைக்கும் இதை ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ எவ்வளோ ரிசோர்ஸ் கன்சம்ஷன் ஆகும் பாருங்கள் இந்த ட்ரைனிங்கு. அதனால நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ இந்த கலிஃபோர்னியாவில் நடந்த இந்த காட்டுத்தீ விபத்துக்கு கூட இது மாதிரி அதிகமான ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணுறதா காரணம் அப்படிங்கிறாங்க. அது ஒரு ஹைப்போதட்டிக்கலாக தான் இருக்கட்டும். பட் நிறையா ரிசோர்ஸஸ் தேவைப்படும் இந்த ஒரு மாடலை நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஒரு ரோபோஸ்ட் ட்ரெயின்டு ஜெனரேட்டிவ் ஏஐ எல்லாம் க்ரியேட் பண்ணணும்னா அதுக்கு நிறையா ரிசோர்ஸஸ் தேவை ட்ரைனிங் ஃபேஸ்லேயே. அதனால தான் சுலபமாக யாரும் ரிலீஸ் பண்ணிட முடியாது. இவன்தோ அவங்களுக்கு நிறையா சக்தி இருக்குது, நிறைய அமௌண்ட் இருக்குது, இன்வெஸ்டர்ஸ் இருந்தாலுமே நாளைக்கு நம்ம ரிலீஸ் பண்ண முடியாது. அதனால் இந்தியா இன்னமே ஒரு நம்ம இந்தியாவிலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. இதனால தான் அது ரொம்ப கடினமான ஒரு வேலை இது. இப்போ அவைலபிள் ஆகக்கூடிய எல்லா எல்எல்எம் மாடலையும் ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடியாக நான் எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இருக்கிறதுலே மிகப்பெரியது GPT-4o. GPT-4o 1.5 ட்ரில்லியன் சைஸில் இதை ட்ரெயின் ஆகிருக்கு. இது ஒரு மல்டி மாடல், டெக்ஸ்ட், இமேஜ், ஆடியோ எல்லாத்துக்கும் இது யூஸ் ஆகும். இது நீங்கள் பார்க்குறீங்க, லைசன்ஸ் டைப் க்ளோஸ்டு. ஸோ வேரியஸ் மாடல் வேரியஸ் டைப்பில் இருக்கும். ஓப்பன் மாடலுக்கெல்லாம் ஸோ ஓப்பன் சோர்ஸ், யார் வேணால் கம்யூனிட்டியாக நீங்கள் டெவலப் பண்ணலாம். அது மெட்டாவோட லாங் மாடல் ஓப்பன் சோர்ஸ் மாடல். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, ஓப்பன் 2024 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 1.5 ட்ரில்லியன் இதோட சைஸு. மேக்ஸிமம் இன்புட் டோக்கன் நீங்கள் 128K நீங்கள் பாஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் அவுட்புட் 16K வரைக்கும் இதுலேருந்து நீங்கள் வர மாதிரி யூஸ் கேஸ் வச்சுக்கலாம். காஸ்ட் பர் 1000 இன்புட் டோக்கன். ஸோ இதில் நீங்கள் கவனமாக பார்க்கணும், ஒவ்வொரு கேள்வியும் காசு தான், ஒவ்வொரு விடையும் காசு தான். ஸோ ஒவ்வொரு கேள்வி, அதாவது இன்புட் டோக்கன் நீங்கள் எவ்வளோ இன்புட் அதோட சைஸை வச்சு காஸ்ட் டிசைட் பண்ணுறாங்க. 0.005 USD சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி 1000 டோக்கன் அவுட்புட்டுக்கு $0.015 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இது டெக்ஸ்ட், இமேஜ், ஆடியோ இந்த மூணுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்த சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்த்ராபிக்கோட கிளாட் மாடல். இதுவும் நல்ல சாலிடான மாடல். இது பேலன்ஸ்டாக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. இது டெக்ஸ்ட் அண்ட் இமேஜுக்கு இது யூஸ் ஆகுது. இதோட சைஸ் நீங்கள் பாருங்கள், மேக்ஸிமம் இன்புட் 200K நீங்கள் பாஸ் பண்ணலாம். இது பெட்டர் தென் GPT-4o விட சீப்பாக இருக்கும். அதுக்கு அடுத்தது ஜெமினி, கூகுளோட ஜெமினி 1.5 Pro. ஸோ கூகுள் டீப் மைண்ட் அப்படின்னு ஒரு சப்சிடியை க்ரியேட் பண்ணி அது மூலிமா எல்எல்எம்மாக க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த டீப் மைண்ட் கம்பெனியில் இன்டர்னாக ஜாயின் பண்ணி இன்றைக்கி வெளியே வந்த நம்ம தமிழர் அரவிந்தோட கம்பெனி தான் பர்ப்ளெக்ஸிட்டி அப்படிங்கிற கம்பெனி. ஸோ அதில் நீங்கள் அது வேறு கதை, அதை நம்ம அப்புறம் பேசுவோம். இப்போ ஜெமினி 1.5 Pro கூகுள் டீப் மைண்டோட கம்பெனி. இதோட சைஸ் நீங்கள் பாருங்கள், 1 மில்லியன்
இதோட மேக்ஸிமம் இன்புட் டோக்கன். இதுதான் எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய இன்புட் டோக்கனை நீங்கள் பாஸ் பண்ணலாம் ஜெமினி 1.5 போல். ஸோ உங்களோட யூஸ் கேஸில் வந்து கிட்டத்தட்ட 1 மில்லியன் பராமீட்டர் நீங்கள் பாஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி ஜெமினி 1.5 ப்ரோ நீங்கள் எடுக்கிறது நல்லது. இது வந்து கம்பேரிட்டிவ் டு 4o அண்ட் கிளாடை விட சீப்பராக இருக்குது. இதில் டெக்ஸ்ட், இமேஜ், ஆடியோ அண்ட் வீடியோ எல்லாமே சப்போர்ட் பண்ணும். அடுத்தது நம்ம ஃபேஸ்புக் மெட்டாவோட லாமா மாடல் 70 பில்லியன் பராமீட்டர் அதோட சைஸு. 128K இன்புட் பராமீட்டர் நீங்கள் பாஸ் பண்ணலாம். இது டெக்ஸ்ட் மாடல், இட்ஸ் அ டெக்ஸ்ட் மாடல். அடுத்து மிஸ்டல் யூஸ் பண்ண மிஸ்டல் மாடல் இருக்குது. கிராக், நம்ம எலான் மஸ்கோட கிராக் கம்பெனி, அதோட மாடல் சைஸ் பாருங்கள் 314 பில்லியன் அதோட மாடல் வெயிட்டேஜ். இதோட சார்ஜும் கிட்டத்தட்ட சேமாக இருக்குது. அது 0.03. கிளாடும் ஆந்த்ரோபிக்கும் எலான் மஸ்கோட கம்பெனியும் சேம் சார்ஜ் தான். இது மல்டி மாடல் எல்லாத்துக்கும். அதாவது ஜிபிடி வந்தபோது எல்லாத்தோட வேல்யூ GPT-4 எடுத்துச்சுனாங்க. GPT-4 வேல்யூ எடுத்துக்க வந்த மாடல் தான் டீப்சீக். பாருங்கள் இதோட சார்ஜு 0.00055. GPT-4ஓட ப்ரைஸ் வந்து 0.005. ஆனால் டீப்சீக்கோட ப்ரைஸ் வந்து 0.00055. எவ்வளோ சீப்பாக கொடுக்குறாங்க பாருங்கள். இதை தாண்டியும் சில மாடல்ஸ்லாம் இருக்குது. ஒன் இருக்குது, கெம்மா இருக்குது, கொஹேர் இருக்குது. ஸோ இது எப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெயின் ஆகிருக்கு அப்படிங்கிறது இதோட இன்ஃபரன்ஸ் டேட்டை வச்சு நீங்கள் அறிஞ்சிக்கலாம். ஸோ அது நீங்கள் கேர்ஃபுல்லாக வேரியஸ் மாடல்ஸ் எதுன்னு யூஸ் கேஸ்க்கு என்னென்ன யூஸ் ஆகும், அதோட சார்ஜ் என்ன அப்படிங்கிறது நீங்கள் கவனமாக வச்சு நீங்கள் யூஸ் பண்ணணும். ஏன்னா க்ளவுட்னு வந்துட்டாவே எவ்ரி திங் இஸ் காஸ்ட். ஸோ காஸ்ட்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களால் பெட்டர் யூஸ் கேஸை க்ரியேட் பண்ண முடியும். ட்ரைனிங் பர்பஸ்க்கு நீங்கள் வந்து ட்ரையல் இருக்குது, எல்லாமே ஒரு ஃப்ரீ லிமிட்டட் கெப்பாசிட்டியில் எவ்ரி மாடல் இஸ் ப்ரொவைடிங் சம் ஃப்ரீ கேப்பபிலிட்டி. அதை வச்சு நீங்கள் ஈஸியாக நீங்கள் ட்ரெயின் பண்ணிக்கலாம் வேரியஸ் மாடல்ஸை வேரியஸ் யூஸ் கேஸ்க்கு. ஓகே, இதோட நம்ம வந்து பார்ட் 1 நிறைவுக்கு வந்துட்டோம். இப்போ நீங்கள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரேட்டிவ் ஏஐயோட டெஃபினேஷன் பார்த்தீங்க, ஏஐயோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்க, எங்கேருந்து ஆரம்பிச்சது 1956 2025 வரைக்கும் ஏஐயோட ஹிஸ்ட்ரி. அதில் ஜெனரேட்டிவ் ஏஐ எப்படி வந்துச்சு, எப்போ ஆரம்பித்தாங்க, அந்த எல்எல்எம்மோட பேசிக் ஃபவுண்டேஷன்ஸ் என்ன, எப்படி அது ஒர்க் அவுட் ஆகுது, அதில் ரொம்ப கீ டெக்னிக்கல் கான்செப்ட்ஸ் என்ன, எப்படி ஃபவுண்டேஷன் மாடல்ஸை ட்ரெயின் பண்ணுறாங்க, அதோட சைஸஸ் என்ன, வேரியஸ் மாடல்ஸ், வேரியஸ் கம்பெனி க்ரியேட் பண்ண மாடல்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது, இதெல்லாம் நீங்கள் ட்ரெயின் பண்ணலாம். என்னென்ன யூஸ் கேஸ்க்கு இருக்குன்னு பார்த்தோம். இதோட பார்ட் 2 வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.